Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உளறல்களுக்கு எல்லையே இல்லை என்றும் RSS சித்தாந்தத்திற்கு கீழ்தான் பாஜக செயல்பட்டு வருவதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உளறல்களுக்கு எல்லையே இல்லை என்றும் ஆங்கிலம் தெரிந்தால் உலகில் பல நாடுகளும் சென்று வரலாம் என்றும் தெரிவித்தார். இந்தி எதிர்ப்பில் ஈடுபடாத மாநிலங்களான கர்நாடகா, மராட்டியம், பஞ்சாப், மேற்கு வங்கம் ஆகியவையும் தற்போது இந்தி வேண்டாம் என்று தீர்மானம் போடுவதாக தெரிவித்தார். அமித்ஷாவினுடைய உளறல்களுக்கு எல்லையே இல்லை. ஆங்கிலம் உலக மொழி. உலகத்தில் பல நாடுகளிலே இன்றைக்கு ஆங்கிலம் தெரிந்தால் போது எங்கும் போய் வரலாம். அதனால் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தாய் தமிழும் ஆங்கிலமும் அவை இரண்டும் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இருக்கும் என்று சொன்னார்கள். இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநில மொழிகளும் 22 மொழிகளும் அவை ஆட்சி மொழிகளாக்க வேண்டும் என்று மாநிலங்கள் அவையிலேயே அவர் பேசினார். திராவிட இயக்கம் அந்த தீர்மானத்தை தான் வைக்கிறது. மறுமலர்ச்சி திமுகவும் அதை வலியுறுத்தி வருகிறது. ஆனால் பிஜேபி இயக்கத்துக்கு அவர்களுக்கு அந்த விருப்பமும் இல்லை. அவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க வேண்டும் என்பதிலேயே தீவிரமாக இருக்கிறார்கள். அதில் தோற்று போவார்கள். அவங்க இந்துத்துவ சக்திகள், அவர்கள் சனாதன சக்திகளாக விஸ்வ இந்து பரிஷத்தும் அதை போல பாரதிய ஜனதாவும் RSSும் அவர்கள் சேர்ந்து பிரயாக் நகர் அலகாபாத்திலே கடந்த ஆண்டு ஒரு கூட்டத்தை போட்டு தீர்மானம் நிறைவேற்றியதில் அதிலேயே அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியா என்று இனிமேல் அழைக்கக்கூடாது, பாரத் என்று தான் அழைக்க வேண்டும், தலைநகரை டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்ற வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது, இந்தியும் சமஸ்கிருதமும் மட்டும்தான் இந்தியா பூராவிலும் பரப்பப்பட வேண்டும். இப்படி 32 பக்கத்தில் ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள். அதை மீண்டும் ஒரு முறை வெளியிட்டார்கள். இந்த பின்னணியில் தான் இந்த சக்திகள் இந்த நோக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை பல மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முந்தி இந்திய எதிர்ப்பிலே ஈடுபடாத மாநிலங்கள் கூட, கர்நாடகம், மராட்டியம், பஞ்சாப், மேற்கு வங்கம், அவர்கள் இந்தி வேண்டாம் என்ற உணர்வு அங்கு ஏற்பட்டு அவர்கள் அங்கே தீர்மானங்கள் போடுகிறார்கள். நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. இவர்கள் திணிக்க நினைக்கிறார்கள். அதை எதிர்ப்பு வலுத்து வருகிறது.